நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நீலகிரி பீச்சில் இருக்கோம். பக்கத்தில் கேம்பர் வேன் இருக்குது. என்னங்க கேம்பர் வேனுங்க யோசிக்கிறீங்களா? எனக்குமே புதுசாக தாங்க இருக்குது. கேரவேன் தான் நம்ம பார்த்துருக்கோம், கேம்பர் வேனும் ஒன்று இருக்குது. இந்த கேம்பர் வேன்னா என்ன, இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சித்தார்த் வர்மன் தான் இதோட ஓனர். என் பேர் சித்தார்த் வர்மன். நான் வந்து சென்னையில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஆஃப் ரோட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 15-16 இயர்ஸ். அப்போ நடுவில் வந்து ஜீப்லேயே வந்து காட்டுக்குள்ளெல்லாம் போவோம். சென்சஸ், டைகர் சென்சஸ் இது அதுன்னு எக்ஸ்பெடிஷன் டிரைவ் அந்த மாதிரி நிறையா போவோம். அப்போ வந்து காட்டுக்குள்ளே தங்குற வசதிலாம் எதுவும் இருக்காது இல்லையா. ஸோ அப்போ நாங்கள் ஜீப்லேயே தங்குவோம், சீட்டில் போட்டு மடக்கிட்டு, இல்லை ஒரு சின்னதாக ஒரு பெட் மாதிரி போட்டு அந்த மாதிரி. அப்புறம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய வண்டி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதில் போய் தங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அப்புறம் இதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது யூரோப்பில், ஆஸ்திரேலியாலலாம் வந்து எக்ஸ்பெடிஷன் வெஹிக்கிள்ஸ், ஓவர்லேண்டிங் வெஹிக்கிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க கிச்சன், பாத்ரூம், பெட், லாஞ்சிங் ஏரியா எல்லாமே சேர்த்து ஒரு பேசிக் வெர்ஷன் ஆஃப் ஒரு ஒரு கேரவேன். பேசிக் வெர்ஷன் ஆஃப் தட் இஸ் அ கேம்பர் வேன். ஸோ அது சரி செஞ்சுட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தான் இந்த கேம்பர் வேன், இந்த ரோட் ஹவுஸ் இன்செப்ஷன். வெளியில் இருக்கிறதே நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 லிட்டர் டேங்க் ஒன்று, ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க் ஒன்று ஃபெசிலிட்டி இருக்கும். அது வந்து ஷவர் கம் இது நம்மளோட கிச்சன் சிங்க் வந்து பவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 வாட் பேனல், சோலார் பேனல் 2 இருக்குது. அது ஃபுல்லாக வந்து நம்ம உள்ளே இருக்கிற ஸ்விட்ச் போர்ட்ஸ், லைட்ஸ், ஃபேன்ஸ் எல்லாமே அது யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி நல்ல பிரைட் சன்லைட் இருக்கும்போது அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், பேட்டரி டவுன் ஆகாது. ஸோ வெளியில் இருக்கிற மாடிஃபிகேஷன்ஸ் இதுதான். பவர் அண்ட் வாட்டர் சப்ளை இது பண்ணியாச்சு. மிச்சம் அந்த சைடில் போய் பார்த்தோம்னா ஒரு செப்டிக் டேங்க் ஒன்று இருக்கும். ஷவர் ட்ரெயின், அதில் ஷவரோட வாட்டர் வந்து அதில் கலெக்ட் ஆகிடும். கிரே வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ள ஒரு கெமிக்கல் போட்டு விட்டோம்னா அது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும், அந்த சோப்பு எல்லாமே. நம்ம ஏதாவது தண்ணியில், ஏதாவது செடியில் போயிட்டு திறந்து விட்டோம்னா அதுலேருந்து ட்ரைன் ஆகிடும். வண்டியோட பேர் வந்து ரஃப் எட்ஜ்னு வச்சுருக்கோம். அதுக்கு வந்து சில ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து மேபி இந்த ஃப்யூச்சர் நான் அதை என்னென்ன சொல்லுவேன். இப்போ ரஃப் எட்ஜோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து வாஷ்ரூம் அண்ட் கெமிக்கல் டாய்லெட் உள்ளே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் ஷவர் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் டாய்லெட் ஒன்று. அதுலேயே வந்து நம்ம வேஸ்ட் வாட்டர் எல்லாமே, கிரே வாட்டர், பிளாக் வாட்டர் எல்லாமே அதுலேயே கலெக்ட் ஆகிடும். ஒரு 10 ஃப்ளஷஸ் கழிச்சு நம்ம அந்த கீழே செப்டிக் நாங்கள் கழிட்டு ஏதாவது ஒரு ட்ரைனேஜில் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு கெமிக்கல் ஊற்றி வச்சுட்டோம்னா அதுலேயே டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். ஸ்மெல் எதுவும் வராது, எந்த பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் த பாத்ரூம். இப்போ இது வந்து ஒரு சின்ன பேண்ட்ரி. இந்த பேண்ட்ரியில் வந்து கேஸ் ஸ்டவ் ஒன்று இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ் எடுத்து இப்படி வச்சுட்டு இது உள்ள கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த 5 kg கேஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் எமர்ஜென்சிஸ்க்காக. இதுவே வரும் நம்மளுக்கு நிறைய அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்காவது வரும். ஸோ அது சப்போஸ் தீர்ந்துடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பூட்டேன் கேனிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1.5 hours to 2 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு கேனிஸ்டர், அந்த மாதிரி 8 கேனிஸ்டர் இருக்குது ஜஸ்ட் ஃபார் பேக்கப். இது கிச்சன் பேண்ட்ரியோட ஏரியா. நம்மளோட யூட்டென்சில்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், காஃபி மக்ஸ், அப்புறம் இந்த பாத்திரம், சமைக்கிறதுக்கு தட்டுக்கிட்டு எல்லாமே இதில் இது உள்ளே இருக்கும். இது சிங்க்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் அண்ட் 150 amps பேட்டரி ஒன்று. ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற எல்லாம் ஸ்விட்ச் போர்டு, ஃபேன், லைட் எல்லாமே வந்து பவர் பண்ணுற சிஸ்டம் இதுதான். அப்படியே இந்த பேண்ட்ரி முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 70 லிட்டர் கோல்மேன் ஐஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே வந்து நம்மளோட கோல்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை ஏதாவது மீட் வாங்கி அதை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உள்ளே வச்சுக்கலாம். ஐஸ் ஃபில்அப் பண்ணிட்டோம்னா ஒரு 5 days வரைக்கும் அது தாங்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days வரைக்கும் அந்த ஐஸ் வந்து மீட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸை திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணிட்டோம்னா திருப்பி இன்னொரு 5 days இது வரைக்கும் தாங்கும். ஸோ ஃப்ரிட்ஜு அது வந்து ஒரு பவர் கன்சம்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து லவுஞ்சிங் ஏரியா. இங்கே வந்து இப்போ இது வந்து சின்னதாக ஒரு பெட் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் நைட்டு நம்ம படுத்து தூங்க போகிறோம் அப்படின்னா இந்த பெட்டை வந்து ரெட்ராக்ட் பண்ணிக்கலாம் வெளியில்.
இதே வந்து ஃபுல்லாக இழுத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்துடும். அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜட் பெட், ஒரு குயின் சைஸ் பெட்டு, அதில் ஒரு 3 பேர் படுக்கிற மாதிரி அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுடலாம். சப்போஸ் யாரும் இல்லை, டே டைமில் நம்ம வெறும்னா உட்காரணுன்னா அதை மடிச்சு விட்டுட்டு லாஞ்சிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஐஸ் பாக்ஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சேர் போட்டோம்னா இங்கே 2 பேர் உட்காந்துக்கலாம். ஒரு 3-4 பேர் உட்காந்து கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்சிங் ஏரியாவாகிடும். உள்ள வேற என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வுடன் பேம்போ பிளைண்ட்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து லைட் உள்ளேயும் விடும், பட் ப்ரைவசியும் உங்களுக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அதே சேம் அந்த வுடன் கேபின் ஃபினிஷ் இருக்கணுன்றதுக்காக அதே சேம் ரஸ்டிக் ஃபீலிங் அதை எடுத்துன்னு வந்ததுக்காக இந்த மாதிரி பேம்பு பிளைண்ட்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறையா எல்லா இடத்துலையும் வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம லேப்டாப்லேருந்து, ஃபோன்லேருந்து, கேமராலேருந்து எல்லாமே சார்ஜ் பண்ணிக்கலாம். அது அகைன் பவர்ட் பை நம்மளோட இது இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி, சோலார் பவர்லேருந்து வந்துடும். உள்ளே வந்து 2 லைட்ஸ் இருக்குது. பாத்ரூமில் ஒரு லைட் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைட்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஏசி தான், என்ஜின்லேருந்து ரன் ஆகிற ஏசி தான். அதுதான் என்ஜின் ரன் ஆகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்டர்னல் ஏசி இந்த அந்த அந்த கான்செப்ட் இல்லை இந்த வண்டியில். ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரெண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஜென்ரேட்டர் வைக்கணும். இந்த பேட்டரியிலேருந்து அது ஓடாது. ஸோ நிறையா ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயமா இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஃபேன் வந்து நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணிட்டோம்னா அது நைட் ஃபுல்லாக ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் ஸ்டே பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக காற்று ஓட்டமாக இருக்கிற மாதிரி இடத்துல தான் வந்து கேம்ப் சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அந்த குளிர் சூடு இந்த பிரச்சனை மோஸ்ட் ஆஃப் த டைம் 90% இருக்காது, 85% இருக்காது. அதுக்கு அடுத்தது இந்த வேன்லேருந்து ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் ஒன்று வச்சுருக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா மேலேருந்து காற்று வரும், லைட் வரும். சப்போஸ் ஹில் ஸ்டேஷனில் எங்கேயா போய் நம்ம நிற்கிறோன்னா இங்கே ஸ்கைலைட் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்டார் கேஸ் பண்ணலாம் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்துட்டு. சார், இப்போ இதில் வந்து இந்த கேம்பர் வேனில் உள்ள ஸ்பெஷாலிட்டிலாம் சொன்னீங்க. இன்னும் இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இது மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் இதில். நானும் என்னோடய ஒய்ஃபும் இங்கேருந்து மேகமலையெல்லாம் போயிருக்கோம். மேகமலை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ அதில் அங்கே வந்து 6 o'clock மார்னிங்லேருந்து ஈவினிங் 6 o'clock மட்டும்தான் என்ட்ரி கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் அங்கே ஸ்டேக்கு வந்து அகாமடேஷன் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கும். நாங்கள் வந்து சும்மா போயிட்டோம். இங்கேருந்து இது தேனிக்கு போயிட்டு அங்கேருந்து சும்மா போயிட்டோம். போனால் அங்கே வந்து இல்லை, அகாமடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து ஓகே, நாங்கள் ஒரு கான்டாக்டை பிடிச்சி மேலே ஒரு அகாமடேஷன் எடுத்துகிட்டு போயிட்டோம். கடைசியில் போயிட்டு அங்கே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடம். நாங்கள் ஒரு நாள் அகாமடேஷன் தான் எடுத்துருந்தோம். பட் 2வது நாள் ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணும்போது அகாமடேஷன் கிடைக்கல. இப்போ எங்கிட்ட வேன் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே கிராமத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு கைட் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவங்ககிட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து, உங்கள் கிராமத்தில் ஓரமாக போட்டுட்டு தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிராமத்துலேருந்து எல்லோரும் வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேனெல்லாம் பார்த்துட்டு போனாங்க. உள்ளே தங்கலாமா, பெட் இருக்கா, கிச்சன் இருக்கான்னு எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு இடத்த கொடுத்து அங்கே ஸ்டே பண்ண வச்சாங்க. நைட் ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் எழுந்து பார்க்கும்போது மேகம் அப்படியே வேனுக்குள்ளே வரும், சுற்றி பச்சை பசேல்னு டீ எஸ்டேட். ரொம்ப நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி 2-3 வாட்டி நிறைய பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 6 months 8 months அந்த மாதிரி லாங்காக இந்தியா ஃபுல்லாக ட்ரிப் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் ஒன்று இருக்குது. மேபி இந்த சம்மர் முடிஞ்ச உடனே அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணால் ஏதாச்சும் வந்து பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா சார்? எஸ், டெஃபினட்டாக. இப்போ வந்து புதுசாக ஆர்டிஓவில் வந்து அந்த ஸ்லாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க வந்து இந்த கேட்டகரியில் இதெல்லாம் இருக்கணும், இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அந்த மாடிஃபிகேஷன் என்டார்ஸ் பண்ணணும், பெயிண்ட்டை மாற்றிங்கன்னா பெயிண்ட்டை என்டார்ஸ் பண்ணணும் ஆர்சி புக்கில் அப்படின்னு அந்த இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று பண்ணணும். வண்டியை வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சோடனே அவங்ககிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சு, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன்
அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்டார்ஸ் பண்ணி தருவாங்க. அதுக்குன்னு தனியாக டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேம்பர் வேனை எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்குள்ளேயோ போனால் சேஃபாக இருக்குமா சார்? கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். நம்ம இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா வந்து கேம்ப் சைட்ஸ், அதாவது தமிழ்நாடு சுற்றி ஒரு 6-7 கேம்ப் சைட்ஸ், பிச்சாவரமில், கும்மிடிப்பூண்டியில், கல்பாக்கமில், ஜவாது ஹில்ஸ், கோத்தகிரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து புலிகேட் லேக், இங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல எனக்கு கேம்ப் சைட்ஸ் இருக்குது. டைப் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், அவங்க கயாக்கிங் பண்ணுறவங்க, காட்டுக்குள்ளே போகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தனியாக அவங்களுக்குள்ள கேம்ப் சைட் ஒன்று வச்சு அதை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த மாதிரி கேம்ப் சைட்ஸ்க்குலாம் எடுத்துன்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக சேஃப். எங்கேயுமே அங்கே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்க. அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ், நீங்கள் அங்கே பே பண்ணி தான் போகிறீங்க. ஸோ அதனால யாரும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அது தவிர்த்து இல்லை நான் எனக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எந்த ஒரு ஊருக்கு போனாலும் அந்த ஒரு ஊர் தலைவரோ இல்லை அந்த ஊரில் யாராவது இருந்தாங்கன்னா, இந்த வீடு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா போயிட்டு ஒரு தகவல் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி நான் இங்கே தங்க போகிறேங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் எல்லாருமே நல்லவங்க தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, தாராளமாக இருக்க சொல்லுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட இடத்துல போய் நிறுத்தக்கூடாது. இந்த இடத்துல நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கண்ட இடத்துல ஹைவேஸில் ரோடில் நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மீறாமல் நம்ம நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக இட்ஸ் சேஃப் எனி டே. மிடில் கிளாஸ் மேனும் இதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இல்லை அந்த ரெண்ட்டோட அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கா? ரெண்ட் ஸ்டார்டிங் ரேட் என்ன சார்? எஸ் டெஃபினெட்லி எல்லாருமே அஃபோர்ட் பண்ணணும். இப்போ வந்து நடிகர்கள் அவங்க மட்டும் அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்டை வந்து நம்மளும் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற ஒரு தாட், ஒரு சின்ன ஒரு சிந்தனை, அதனால வந்தது தான் இது. 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ரெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எனக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து சும்மா போய் பார்த்தா போதும் சென்னைக்குள்ளேயே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6 அந்த ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. 4999 ஆகும், மார்னிங் 10 to ஈவினிங் 6. இது வந்து ஹாஃப் டே பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஃபுல் டே பேக்கேஜ் 24 hours பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 8999 எங்களோட ஒரிஜினல் ப்ரைஸ். இதை வந்து நாங்கள் வந்து இப்போ இன்ட்ரோடக்டரி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு 6999 கொடுக்குறோம். இது வந்து 24 hours, மார்னிங் 10 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 10. இப்போ வந்து இந்த 6999 பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to நெக்ஸ்ட் டே மார்னிங் 10. இது வந்து 24 hours பேக்கேஜ். இதே வந்து 3 days இல்லை ஒரு 5 days அப்படி எடுத்தீங்கன்னா 6999 டெஃபினட்டாக we can reduce the price. ஏன்னா எங்களுக்கும் ஒரு 3-4 நாள் கண்டினியூஸாக போகுதுன்னா we are willing to offer a better price on this thing. ஸோ இந்த எல்லா பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் என்னென்ன இன்க்ளூடட் என்னென்ன நாட் இன்க்ளூடட் அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ வந்து டீசல் அண்ட் டோல் இஸ் நாட் இன்க்ளூடட். இது வந்து அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்துன்னு போகலாம். ஒரு நாளைக்கு இத்தனை கிலோமீட்டர் தான் ஓட்டணுன்ற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. அதனால் டீசல் அண்ட் டோல் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபாஸ்டேக் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஃபாஸ்டேக்கில் ஒரு 500 1000 போட்டுருவோம். நீங்கள் ட்ரிப் முடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ பேலன்ஸ், எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, டோல் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அது வந்து நாங்கள் டெபாசிட்லேருந்து கழிச்சிட்டு உங்களுக்கு டெபாசிட்டை பேலன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ டெபாசிட்னு சொல்ல வரும்போது டெபாசிட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ட்ரைவ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 20,000 வரைக்கும் டெபாசிட் இருக்குது. டிரைவரோடு எடுத்திங்கன்னா 10,000. இந்த டெபாசிட்லலாம் என்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போஸ் நீங்கள் எதாவது டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஏதாவது வயலேஷன் ரூல்ஸ் வயலேஷன் பண்ணிச்சுன்னா, அந்த மாதிரி பார்க்கிங் வயலேஷன் எதாவது பண்ணிங்கன்னா, அதுக்கெலாம் வந்து என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேலன்ஸை கொடுத்துருவோம். டிரைவர் வேணும்னா, சப்போஸ் டிரைவருக்கு வந்து 500 rupees எக்ஸ்ட்ரா பர் டே. டிரைவர் வேண்டாம் அப்படின்னா இந்த 500 rupees இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். 2018 வந்து அந்த பேட்ச் லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அது இல்லாமல் நம்ம ரெகுலர் எல்எம்வி லைசன்ஸ் வச்சு ஓட்டலாம். இப்போ ரெகுலர் எல்எம்வி லைசன்ஸ் வந்து எது வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னா, the vehicle has to be under 7.5 tons and having 4 wheels. இதுதான் வந்து க்ரைட்டீரியா. இதுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெகுலர் உங்களோட கார் லைசன்ஸ் வச்சு நம்ம ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேம்பர் வேன் பற்றி உங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்க ஏதாச்சும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு ஃபேமிலி ஒன்று எடுத்துன்னு போனாங்க. நான் வந்து எதிர்பார்க்காத மாதிரி கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு, நிறைய ஃபீட்பேக் எல்லாம். நான் வந்து இது கேம்பிங், ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு
அம்மா அப்பா அவங்களோட சின்ன குழந்தைங்க ஒரு கை குழந்தைங்க இந்த வயசில் ஒரு 10 வயசில் அந்த மாதிரி இருக்கணும், அவங்களாம் எடுத்துன்னு போகணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யங் மேரிட் கப்புள்ஸ் அவங்களாம் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை வந்து உருவாக்குனேன். கடைசியில் நிறையா ஓல்டர் ஃபேமிலி கொஞ்சம் வயசானவங்களாம் எடுத்துன்னு போகிற அளவுக்கு மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலி எடுத்துன்னு போனாங்க, வயசான ஒரு பாட்டி, அவங்களுக்கு 93 வயசு என்னமோ, அவங்கள வந்து எடுத்துன்னு போகணுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு வண்டியை கேட்டிருந்தாங்க. அவங்க எடுத்துன்னு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் பாட்டியால் அவ்வளோ தூரம் எப்படியும் வர முடியும்னு யோசிச்சிருந்தோம், கடைசியில் வந்தாங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம், இந்த வேன்னால தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்தது. இந்த மாதிரி நிறையா வந்திருக்கு. ஆக்சுவலி ரோடோஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இந்த கேம்பர் வேனை இன்னும் நிறையா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரியான ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? ரோடோஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? ஃபியூச்சர் பிளான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கோம். சென்னையில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 வண்டி ஒரு ஃப்ளீட்டாக வச்சு ட்ரெயில்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. நம்ம ஊரில் வந்து ரொம்ப தமிழ் பற்றி உங்களுக்கு தெரியும், நம்மளோட கல்ச்சர் ரொம்ப பழசு. ஸோ அதுக்கு வந்து கல்ச்சரல் ட்ரெயில்ஸ் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு செக்மெண்ட்டே க்ரியேட் பண்ணுறோம் அதுக்குன்னு. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே பார்க்காத ஆர்கிடெக்சரல் சைட்ஸ், யாருமே பார்க்காத இந்த கீழடியெல்லாம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறையா இடம் தமிழ்நாட்டில் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துலலாம் வந்து கேம்பிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த இடத்துலலாம் வந்து ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. அங்கே வந்து கேம்பிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரையல்ஸ்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு மாதம் ஒரு 2 ட்ரிப் இல்லை ஒரு 3 ட்ரிப் ஒரு 20 பேர் சேர்த்து கூட்டின்னு போயிட்டு எல்லாருக்கும் அதை காமிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுறது நெக்ஸ்ட் இப்போ ஃபியூச்சர் பிளான். அதுதான் வந்து ரோடோஸோட ஃபியூச்சர் பிளான். எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.